ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டல் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளாவில் புட்டும் கடலைக்கறியும் அந்த சுண்டல் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக குக்கரில் நீட்டே ஊற வச்ச சுண்டல் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே ஒரு சவாளை கட் பண்ணது, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சதைச்சது போட்டிருக்கோம். அதுக்கு மேலே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், தேவையான உப்பு போட்டு சுண்டலுக்கு மேலே தண்ணி வரன அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். ஊற்றி விசில் விட்டுக்கலாம். நம்ம குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. வேகிறதுக்கு எந்த அளவுக்கு விசில் வேணுமோ அந்த அளவுக்கு விசில் விட்டுக்கலாம். விசில் வரதுக்குள்ளேயே நம்ம அதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்காக திருகிற தேங்காய் எடுத்திருக்கேன். 3 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சோம்பு எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். மசாலா விசில் சுண்டெல்லாம் வெந்த பிறகு நம்ம இந்த தேங்காய் ஊற்றி கொதிக்க வைக்க தேவையில்லை. கொதிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சுண்டல் கூடயே உருளைக்கிழங்கு போட்டாலும் நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி போடலை. அதுக்கு பதிலாக கொஞ்சம் சுண்டல் அரைச்சி சேர்த்துருக்கேன். இது தாளிக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிப்பு போட்டிருக்கேன். அதுக்குள்ளே புட்டு ரெடி ஆயிடுச்சு. புட்டு ப்ரிப்ரேஷன் ஃபுல்லாகவே அம்மா தான். அம்மா சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும்.